வணக்கம். மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். 30 கோடி முகமுடையாள், அப்புறம் 60 கோடி ஆச்சு. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, அப்போ 30 கோடி பேர் தான் இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, 160 கோடி ஜனங்க அதிகமாயிட்டாங்க. பல புதிய மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறோம், பல புதிய மாவட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். ரொம்ப நல்லா பேசினாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள். தமிழக சட்டமன்றத்துல ரொம்ப அழகா சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அதே மாதிரி சௌமியா அன்புமணி, அதே மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலமாக நம்முடைய தமிழகத்திற்கு 38 அல்லது 39 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அது எத்தனை ஆகும்? அது 59 மாறும். தமிழ்நாட்டுக்கு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அதிகமா கிடைப்பாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். அதை கணக்கு வச்சுதான் நாடு முழுக்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. அதுக்காகத்தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்ட பொழுது அந்த இடத்திலே ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அமர்ந்து நாடாளுமன்ற நடவடிக்கையிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்திய ஜனநாயகத்தின் கோயிலை வெகு சிறப்பாக பிஜேபி அரசு கட்டி வைத்திருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப. உடனே மாநிலம் புறக்கணிக்கப்பட்டு விடும், தென்னிந்தியா புறக்கணிக்கப்பட்டு விடும். ஆதவர்ஜுனா அப்படியே கதை கட்டுறாரு. நல்லா திமுக காரன் சொல்லி கொடுத்ததான். இன்னைக்கு திமுக இதுல நல்லதுதான் நடக்கும் போல இருக்குதுன்னு அவங்க இப்ப நடுநிலை வைக்க துவங்கிட்டாங்க. அதனால திமுகவுக்கு அவர் ராகுல் எட்டப்பன்னு பேர் கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதி மறுவரையறை இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, ஜனநாயகங்கிறது என்ன? 20 கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா, 20 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா, அல்லது 10 லட்சம் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்க வேண்டுமா? நாடாளுமன்றத்துல வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு சரியான ஜனநாயகம். கம்யூனிஸ்டுக்காரன் இந்தியால ஜனநாயகத்தை விரும்பாதவன், கம்யூனிஸ்டுக்காரன் ஆட்சி பண்ற எந்த நாட்டிலையும் ஜனநாயகம் கிடையாது. எந்த நாட்டிலையும் ஜனநாயகம் கிடையாது. கம்யூனிசம் ஒரு செத்த தத்துவம், போச்சு இந்தியால, எங்கேயும் கிடையாது. இந்த திமுக காரன் கொஞ்ச காலம் மோடி மேல் இருக்கிற வெறுப்புணர்வு காரணமா, பாரதிய ஜனதா கட்சி மேல் இருக்கிற வெறுப்புணர்வு காரணமா, பிஜேபி எது செஞ்சாலும் எதிர்க்கணுங்கிறதுக்காக அவங்க அன்னைக்கு ஸ்டாலினுக்கு வேற சப்ஜெக்ட் கிடைக்காதனால தொகுதி மறுவரையறை எதிர்க்கிறோம்னு எல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். தொகுதி மறுவரையறை தேவை. இந்த மறுவரையறை செய்யப்படுவதன் மூலமாக தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. இது ஒரு நல்ல நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இது அனைத்து வாக்காளருடைய கோரிக்கை. தொகுதி மறுவரையறை வரவேற்கிறோம். நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறோம்.